வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பொது தமிழ்ல 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண் உள்ளடக்க பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சீரிஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முந்தைய வகுப்புலயே நீங்க பார்த்திருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். தமிழ் தேர்வை பொறுத்தளவுல 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு ரொம்ப முக்கியம். அதுல இந்த 9ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகமான கேள்விகள் இந்த பாக்ஸ் கணக்குல இருந்து தான் வரும். சரியா? நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடியவங்க இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களா? அந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தளவுல இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்க ஒன்லி டெஸ்ட் மட்டும் எழுதி பார்க்கணும். அதை வந்து தனியா ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம இடத்துல நீங்க எழுதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில இப்ப டெஸ்ட் பேட்சஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆக போது குரூப் 4க்காக மட்டும். நீங்க இது ரிலேட்டடா தெரிஞ்சுக்கக்கூடியவங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கக்கூடியவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்ல என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பிராக்டிஸ் வில்லேஜ் பொறுத்தளவுல குரூப் 2க்கான கிளாஸஸும் அடுத்து போக போகுது. இது சம்பந்தமா உங்களுக்கு டீடைல் வேணும்னாலும் தாராளமா நீங்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து நிறைய பேருக்கு தேவையான ஒரு நியூஸ் என்னன்னா, நிறைய பேர் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் இல்ல வேற டிஎன்பிசி சார்ந்த எக்ஸாம்பிள் நீங்க எழுதணும் அப்படின்னா, உங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே போய் நீங்க படிக்க நினைக்கிறீங்க. அப்ப அந்த பக்கத்துல எந்த இடத்துல நான் படிக்கலாம், அங்கே கிளாஸஸ் எப்படி போகுது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, இது சம்பந்தமான உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா நம்ம வெரண்டாரேஸ்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு 40க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு பிரான்ச்சஸ்ல நீங்க சேர்ந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கீழே அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கல்ல, என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் பண்ணுவாங்க. எந்த பிரான்ச்சோட டீடைல் வேணும்னாலும் நீங்க தாராளமா அதில் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த பாக்ஸ் கண்டுக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இன்றைக்கான பாக்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள், சங்கம் லிட்ரேச்சர் படிக்கிறோம்ல, அந்த சங்க இலக்கியங்களை தொடர்ந்து என்ன வந்திருக்கு, நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்திருக்கு. ஓகே, அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவற்றில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய இடத்துல சிறுபஞ்ச மூலம் பத்தி கொடுத்திருப்பாங்க. தேர்வுகள்ல அதிகமான முறை கேட்பாங்க சிறுபஞ்ச மூலம். சரியா? 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். சிறு பஞ்சமூலம் பாஞ்ச் அப்படின்னு 5ன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி 5 சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமள்ளி, பெருமள்ளி, நெருஞ்சி ஆகியன. இந்த 5 வேர்களை பத்தி இது சொல்லுது. இவ்வேர்களான மருந்து உடலில் நோயை போக்குகிறதா. இந்த வேர்களால் ஒரு மருந்து செய்யறாங்க. உடம்புல இருக்கக்கூடிய பித்தம், கபம், அஜீரணம், கைவலி, கால்வலி, மூட்டு வலி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் போக்குதுன்னா, அதே மாதிரி சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள், ஒரு பாடல்ல 5 கருத்துக்கள் இருக்கு. அந்த 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அது நன்மையில முடியுதா, அந்த பாடல் நன்மையான கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த பாடல்ல தீமையான கருத்துக்கள் சொல்றாங்க. சில பாடல்கள்ல நகைப்புக்கு உரியதா கருத்துக்கள் சொல்றாங்க. அதுதான் இந்த சிறுபஞ்ச மூலத்துல சொல்றாங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். எப்படி ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம், சின்னதா வீட்டுல பஞ்சம் வந்துருச்சு, சின்னதா வீட்டுல பஞ்சம் வந்துருச்சுன்னா காரியமா இருந்து பொழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரியமா இருந்து பொழைச்சுக்கணும், காரியாசான். சரியா? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர், மாக்காயனார் இருக்கார்கள், அவருடைய மாணவர் தான் அந்த காரியாசான். காரி என்பது இவருடைய இயற்பெயர். காரியாசனுடைய காரி என்பது இவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்று பாயிரச்செய்யில் இவரை சிறப்பிக்கிறது. மாக்காரியாசன் என்று எது இவரை சிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரியாசனை மாக்காரியாசன் என்று எது சிறப்பிக்கிறதுனா பாயிரச்செய்கள் தான் சிறப்பிக்கும். ஓகே, அடுத்த செகண்ட், சாதனைக்கு வயது தடை அன்று அப்படின்னு சொல்லி தெரிந்து தெளிவும் அதுல கொடுத்திருக்காங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாரு, வள்ளலார். சரியா? 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யாரு, பாரதியார். இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யாரு, பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யாரு, விக்டர் ஹியூகோ. யாரு, விக்டர் ஹியூகோ. 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர். அவருடைய அப்பாவுடைய படையிலே பாத்தீங்கன்னா படை தளபதியில் ஆயிருக்காரு, போர்ப்படை தளபதியா இருக்காரு. யாரு, அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ. சரிங்களா? கலிலியோ இருக்காருல்ல, அவர் தான். இது பாத்தீங்கன்னா சாதனைக்கு ஒரு வயது 10 வயது, 11, 15, 16, 17 இந்த வயதுலனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், பென்சில காணா பேனா காணா நம்ம
கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ரைட், ஓகே. அடுத்து நூல்வெளி, அதுல என்ன கொடுத்திருக்காங்க, ராவண காவியம் அது சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் என்னன்னா இந்த ராவண காவியம் 20ஆம் நூற்றாண்டுல தான் வந்திருக்கு. இந்நூல்ல மொத்தம் 5 காண்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 காண்டங்கள் இருக்கு. ஒன்று தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பலிபுரி காண்டம், போர் காண்டம் என்ற 5 காண்டங்கள் இருக்கு. 3100 பாடல்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ராவண காவியத்துல எத்தனை காண்டங்கள்? 5 காண்டங்கள் இருக்கு. 3100 பாடல்கள். ஒருவேளை கூற்று காரணம் இல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட் எது தப்பு அப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம். சரியா? அடுத்து இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. ராவண காவியம் யார் எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா புலவர் குழந்தை தான் இதை இயற்றியிருக்காரு. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. நம்ம பாடப்பகுதியில கொடுத்த பாடல்கள் பாத்தீங்கன்னா தமிழக காண்ட கொடுத்த பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். அப்ப திருக்குறளுக்கு உரை எழுத சொல்லி யார் வேண்டுகோள் விடுக்கிறார்? தந்தை பெரியார் வேண்டுகோள் விடுக்கிறார். யார் எழுதுறது? புலவர் குழந்தை எழுதுறாரு. எத்தனை நாளைக்கு இடையில எழுதுறாரு? 25 நாள்களே எழுதுறாரு. சரியா? அடுத்து யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். சரிங்களா? 30க்கும் மேற்பட்ட இலக்கண நூல்களும் எழுதியிருக்காரு, இலக்கிய நூல்களும் எழுதியிருக்காரு. பாருங்க, யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் சம்பந்தமாவே எழுதி வச்சிருக்காரு. யாரு? இந்த புலவர் குழந்தை. ராவண காவியம் புதுசா கூட சிலபஸ்ல சேர்த்திருப்பாங்கல்ல. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நூல்வெளி. சரிங்களா? அண்ணா பத்தி சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. அண்ணா சம்பந்தமா கண்டிப்பா அண்ணா, மூவா, காமராஜர் இதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் இடம்பெறும். டிஎன்பிசி பொதுத்தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா, மூவா, காமராஜர் சம்பந்தமா ஒரு கேள்வி கட்டாயம் இடம்பெறும். அதுல வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்னும் இப்போது நம்ம பாடப்பகுதியில கொடுத்தது வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. அது யாரு? பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவில வானொலி உரை தொகுப்புல இடம்பெற்றிருக்காங்க. வானொலியில பேசுறாங்கல்ல, அந்த உரை தொகுப்புல தான் இடம்பெற்றுள்ளது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியுள்ளார். யார்? அண்ணா. எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா என அழைத்தனர். தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் நிறைய முறை நம்ம பார்த்திருப்போம். யாருன்னா பேரறிஞர் அண்ணா தான். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யாருன்னா இந்த பேரறிஞர் அண்ணா. அவரது பல படைப்புகள் திரைப்படங்கள் ஆயின. யாரு? இந்த அண்ணாவுடைய பல படைப்புகள் என்ன மாதிரி இருக்கு? திரைப்படமாவே உருவாயிருக்கு. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவர் தான். திராவிட சீர்திருத்த கருத்துக்களை வெளியில கொண்டு வந்தது யாரு? அண்ணா தான். எதன் மூலியமாக? நாடகங்கள் மூலியமா, திரைப்படங்கள் மூலியமா கொண்டு வர்றாங்க. ஓர் இரவு அந்த நாடகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. யாருடைய? அண்ணாவோடது. அடுத்து 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்த நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஆங்கிலேய ஆசிரியராக இருந்திருக்கார். பேரறிஞர் அண்ணா அரசியலுக்கு வராமல் போயிருந்தால் பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதார பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருப்பார் அப்படின்னு ஒரு முக்கியமான வசனமே அவருக்காகவே வரும். சரியா? அடுத்து ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியர். அண்ணா எந்தெந்த இதழ்கள்ல ஆசிரியரா இருந்தா எதுல துணை ஆசிரியரா இருந்தாங்க? எக்ஸாம்ல குரூப் 1லயே ஸ்டேட்மெண்ட் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப தமிழ்ல ரொம்ப முக்கியம்ல. தமிழ் பொது தமிழை பொறுத்தவரை பாருங்க, ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், 2 ஹோம் ரூல், ஹோம் லேண்டு, நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி இந்த இதழ்லாம் இவர் தான் ஆசிரியரா இருந்திருக்காரு. குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. சரிங்களா? சப் எடிட்டர்னு சொல்லுவாங்கல்ல. முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். அப்ப முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அண்ணா, மறக்க கூடாது. அடுத்து சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சென்னை மாகாணத்துடைய பேர் எப்படி மாத்திருக்காரு? தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. ரைட். அடுத்து புகழுக்குரிய நூலகம் தெரிந்து தெளிவும் அதுல கொடுத்திருக்காங்க. அப்படியே எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுல இருக்கக்கூடியது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். நம்மளுடைய ஏசியாலே ரொம்ப ஓல்டஸ்ட் பழமையான நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடுகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் என்னென்ன மொழிகள் பேசுறாங்க அந்த மொழியில இருக்கக்கூடிய ஓலைச்சுவடுகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஓலைச்சுவடியை பார்த்திருக்க மாட்டாங்க. சரியா? இந்த ஓலைச்சுவடுகள் எங்க பாதுகாக்கிறாங்க? அந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல பாதுகாக்கிறாங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் தான். வேர்ல்டு லெவல்ல தமிழ் நூல் போனா எந்த நூலகத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த கன்னிமாரா நூலகத்துல தான் அதிகமா இருக்கு. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. எக்ஸாம்ல இதே கேட்டிருக்காங்க. கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது கொண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது என்னன்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் சொல்லுவாங்க. திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு பொது நூலகமா இருக்கு. அடுத்து 1836 கொல்கத்தாவில
தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம். ஆசியாவின் பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம்னா என்ன? கொல்கத்தாவில் 1836 ஆண்டுல தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வந்தது இந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் தான். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. ஆவண காப்பக நூலகமாக திகழக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். சரியா? அடுத்து, உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். வேர்ல்டுலயே பெரிய நூலகம். நல்லா பாருங்க, ஆசியாவிலேயே பழமையான நூலகம். எப்படி கேள்வி கேட்கிறாங்க? ஆசியாவிலேயே பழமையானது. அதே மாதிரி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? அதே மாதிரி இந்தியாவின் பெரிய நூலகம் எது? கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே பெரிய நூலகம் எது? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைஃப் ஆஃப் காங்கிரஸ். ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கண்டென்ட்ல. தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசீலித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. ரைட்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரியை நடத்தி வருது. அப்ப தமிழ்நாடு அரசின் சிற்ப கல்லூரி எங்க இருக்கு? மாமல்லபுரத்துல இருக்கு. மாமல்லபுரம் எந்த மாவட்டம்? எல்லாரும் காஞ்சிபுரம் நினைச்சிட்டு இருப்பாங்க. தற்பொழுது மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. மாமல்லபுரம் எந்த மாவட்டத்துல இருக்கு? செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. சரியா? ரைட். அரசு அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்ப கலைஞர்கள் பலர் உருவாகின்றனர். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. அப்போ உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளது என்ன? வேக்ஸ்ல பண்ணுவாங்க தெரியுமா? எங்க இருக்கு? சுவாமிமலையில. இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட கட்டடக்கலைக்கு 100% எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த சுவாமிமலை தான். சரியா? அடுத்து, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்கள் என்ன இருக்கு? உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நிலையம் இருக்கு. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. எதை வெளியிட்டிருக்காங்க? சிற்ப செந்நூல் அப்படின்னு சொல்லக்கூடியதை வெளியிட்டிருக்காங்க. சரியா? நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம்? 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாக்ஸ் கணக்கு முக்கியமானது பார்த்தோம். சரிங்களா? இதுல இருந்து நீங்க அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி இப்படி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் இந்த இடத்துல தானே இருக்கு, நம்ம டெஸ்ட் எழுதணுமே, நம்ம டெஸ்ட் எழுதும் போது தவறா எழுதிட்டோமே, ஆனா அது பாக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, மேல உள்ள எல்லாமே படிச்சிருப்பீங்க. பாக்ஸை விட்டுட்டு போயிடலாம் நிறைய பேர் போயிருக்கு. சரியா? ஆனா கட்டாயம் நிறைய கேள்விகள் இதான் கேட்கறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மாத்திக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல். இதே மாதிரி மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் மகாநவீன். நன்றி, வணக்கம்.